ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீர தீர சூரன் படத்தை பார்த்துட்டு இருந்தாச்சு. போன வாரம் தான் நம்ம அந்த விக்ரம் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். என்ன சொல்கிறேன், நம்ம கேட்டதே கேட்டுருச்சு போல இருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே போன வீடியோவில் எண்டிங்கிலுமே தான் நம்புகிறோம் படத்தை கம்பேக் கொடுத்துருவாருன்னு மாதிரி தான் சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே கம்பேக் கொடுத்துருவாருன்னே சொல்லிக்கலாம். இல்லை, அதான் நல்ல டைரக்டர் கையில் வந்து கிடைக்கணும் சேன் விக்ரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். நல்ல டைரக்டர் கையில் கிடைச்சா அவர் நல்லா நடிப்பாருன்னு நமக்கு தெரியுமில்ல. ஆமாம், கிட்டத்தட்ட படமுமே ஒட்டுமொத்த படமாகவே படம் உண்மையிலே செம்மையாகவே இருக்குது. ஒரு ஒர்த்தான படம் தான். ஒருவேளை நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமான்னு அரகுற மைண்டோடு இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. படம் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். அவ்வளோதான், போகலாமா? முடிஞ்சிருச்சா? படத்தோட ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனையால் நடக்கிற ஒரு பெரு சம்பவங்கள்லாம் இந்த படமே. அதுவும் படத்தில் இவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரத்தை மிஸ் பண்ணாதீங்கன்ட்டு. அதே மாதிரி தான். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டா என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னே தெரியாது. சும்மா ஒரு கொளுத்தியதை புறாவுக்கு போகிற அக்க போகிறாக உள்ளதுன்ட்டு ஒரு சிக்கன்லாம் ஆரம்பிக்கிற பிரச்சனை ஒரு பயங்கரமாக ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டுருது. மெயினாக அந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு 5 நிமிஷம் பைத்தியக்கார குடும்பம் சீரியஸா அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே ஒரே பரபரப்பு தான். ஒரு பதட்டத்திலேயே ஆடியன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. கடைசி 5 நிமிஷம் வரலுமே ஒரு பதட்டமாவே இருக்கும். ஐயோ என்ன பண்ணுவாங்க ஏதோ பண்ணுவாங்கன்ட்டு. பாப்கார்ன்ல பள்ளி விழுந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இருந்தேன். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு பெரியவர்னு, அவர் பையனும் அவரையும் போட்டதில்ல ஒரு போலீஸ்காரர் சுத்திட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து காப்பாத்த இன்னொரு கேங்ஸ்டர் உதவி நாடுறாங்க, ரிட்டையர்டு கேங்ஸ்டர். அவர் ஏன் ரிட்டையர் ஆனாரு அப்படின்றதையும் அவர் எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாருன்றதையும் காட்டுறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும். இந்த பார்ட் தான் மெயின். 2 தலையிலுமே பாத்தீங்கன்னா வில்லன் தான். நடுவில் பாவப்பட்ட ஜீவன் விக்ரமும் அவரோட குடும்பம் தான். நம்மள வந்து படத்துல பாத்தீங்கன்னா விக்ரமோட மனநிலையில நம்மள வச்சிருப்பாங்க. என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம். இந்த ஒரு கேரக்டர் காளின்ற கேரக்டர், ஐயோ இப்படி ஆகி போச்சு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் மைண்டட்லயே சுத்திட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கூப்பிட்டு மிரட்டுவாங்க, எனக்கு வந்து நீ வந்து விடியறதுக்குள்ள நீ வந்து பாதி வேலையும் முடிச்சு கொடுத்துட்ட மீதி வேலையும் முடிச்சு கொடுன்னு போலீஸ்கார கேரக்டர் எஸ்.ஜே. சூர்யா கேட்பாப்ல. வில்லன் கேங்கும் அதே தான் கேட்கும், பாதி வேலையும் முடிச்சு கொடுத்துட்ட. அந்த டைலாக் முதற்கொண்டு ஒரே மாதிரி போயிட்டு இருக்கோம். ஏன்னா யாரு பக்கம் சாஞ்சாலும் விக்ரமுக்கு பிரச்சனை தான். இந்த பக்கம் போனா செதறல, அந்த பக்கம் போனா சீவலு. ஆனா யாரா இருந்தாலும் கண்டிப்பா கொண்டுருவாங்க கிளைமேக்ஸ்ல. விக்ரம் தப்பிக்கணும்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ் வரல அது ஒரு பரபரப்புலேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மெயினா இந்த படத்துல அந்த ஸ்டோரி வைஸே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதை நிறைய வந்திருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. இதுல பெஸ்ட் விஷயம்னு சொல்லணும்னா, இந்த வீடெல்லாம் காட்டுவாங்கல்ல, வில்லன் வீடாக இருக்கட்டும் ஹீரோ வீடு, அந்த இடத்த காட்டுறது எல்லாமே மேக்ஸிமம் யதார்த்தமாகவே காட்டியிருந்தாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் பேசிக்குவாங்கல்ல, அது எல்லாமே அந்த சாப்பிட்ற சீனு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமாகவே காட்டியிருந்தாங்க. ஆமாம், ரொம்ப ஒரு பெரிய லெவல் பில்டப்லாம் யாருக்குமே இருக்காது படத்தில். சியான் விக்ரமுக்கு பில்டப் இருக்கும், அதுவும் தேவையான அளவு தான் இருக்கும். ஆமா, அதுவும் அந்த பில்டப்புக்கு ஏத்த அந்த சீன்ஸும் பக்காவா கொடுத்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது வரலும் பதட்டத்துல வச்சிருந்து அந்த சீன் ஏதோ வழக்கமா பில்டப் கொடுப்பாங்க நம்ம ஒரு ஹீரோக்கு. அந்த ஒரு முக்கியமான அவர் பண்ண சம்பவம் தெரியுமான்னு பேசிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி காட்டிட்டு ஏதாவது மொக்கையான சம்பவம் கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அது நல்லா இருந்துச்சு. ஆமா, அது நல்ல சம்பவமாவே தான் இருந்தது. ஒரு போலீஸ்காரங்க தான் பயப்படுற அளவுக்கு அப்படின்னு பண்ணிருப்பாருன்னா பண்ணியிருக்காரு படத்துல. மற்றபடி ஆக்டிங் வைஸ் யாரையுமே குறை சொல்ல முடியாது. விக்ரம்லாம் காலியாவே வாழ்ந்திருக்காப்ல. அந்த ஒரு கேரக்டர் காளி கேரக்டர் அது எஸ்.ஜே. சூர்யா மெயினா. எஸ்.ஜே. சூர்யா எவ்வளவு தேவையோ அவ்வளவு நடிச்சிருக்காப்ல. அதிகமாக நடிக்காத இது மட்டும் போதும் ஒரு சொல்லியிருந்தாரா? இல்ல, அதிகமா நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. ஆமா, அந்த எஸ்பி கேரக்டர் இவ்வளவு நடிச்சதுதான் நமக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஒருவேளை அந்த பழைய மாதிரியே பண்ணியிருந்தா அப்படியே இதாகவே இருந்திருக்கும், வழக்கமான இது மாதிரி போயிருக்கும். அதனால அடக்கி வாசிச்சதே கரெக்டாகவே இருந்துச்சு. எல்லார் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. இந்த துசரா ஹீரோயின் அந்த கேரக்டரும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, அவங்க கேரக்டருமே பக்காவான கேரக்டர். வழக்கமா படங்கள்ல வந்து கேரக்டர்னு ஒன்று கொடுப்பாங்க, முக்கியமான கேரக்டராகவும் இருக்கும். பெருசா அவங்களோட ஈடுபாடு இருக்காது மற்ற படங்கள்ல. ஆனா இந்த படத்துல அவங்களோட ஈடுபாடு கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஒரு
முன்னாள் கேங்ஸ்டரோட ஒய்ஃபு எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்றதையும் கரெக்டாக காட்டியிருந்தாங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே இப்போது ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகணும். மெயினாக ஏதோ ஒரு கேரக்டரோட கனெக்ட் ஆனால் தான் நமக்கு இதாகும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கனெக்ட் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் விக்ரம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேயே விக்ரம் கேரக்டரோட கனெக்ட் ஆகுது. நம்ம வந்து விக்ரமோட நல்லா ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சதும் அந்த காளி கேரக்டரோட ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு கேரக்டர் கூடயே வச்சிருப்பாங்க. எங்கிட்ட பஞ்சதந்திரம் படத்தில் சொல்லுவாங்கல்ல, உன்னை வச்சுட்டு நிம்மதியாக ஒரு கொலை கூட பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவனை விசாரிக்கலாம் தேவையில்ல, அவனே போட்டு கொடுத்துருவான். அதான் அந்த கேரக்டர் மெயின் கேரக்டர். அது பெரிய லெவலில் சொல்லக்கூடாது, ஸ்பாய்லர் ஆயிரும். மெயினாக இதில் ஸ்பாய்லர் இருக்காது, அது அதையும் மைண்டில் வச்சுங்க. வெங்கட் கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். படம் முழுக்கவே ட்ராவல் ஆகும். அந்த கேரக்டர் மைண்டில் வச்சுங்க. வந்து கொஞ்சம் அப்பாவியான கேரக்டராக தான் எனக்கு ஃபீல் ஆகும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, அவ்வளோ தூரம் நடந்தப்பையும் எல்லாரையும் நம்புவான். வில்லங்காங்கியும் நம்புவான், விக்ரமையும் நம்புவான். விட்டுருந்தா எஸ்.ஜே. சூர்யாவையும் நம்பியிருக்கோம் அந்த கேரக்டர். அது கிட்டத்தட்ட அந்த காதலும் கடந்து போகும்ல, அது மணிகண்டன் கேரக்டர் இருக்கும்ல, தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் தான். ஆனால் அதோட வேற லெவலில் பண்ணி அப்பாவியான கேரக்டர். ஆக்ஷனாக எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த எல்லா ஃபைட் சீன்ஸுமே ஓரளவுக்கு, ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பில்டப் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்வல் டைமிங்கில் அந்த காமிச்ச சீன் இருக்குல்ல, அந்த பில்டப் சீனு, அதுலேயுமே விக்ரம் வந்து இதை செய்வாப்புல அப்படின்றத காட்டிட்டாங்க. ட்ரைலரில் அந்த டவுசரோட போவாப்புல, அதை பார்த்து ரைட்டு புஷ்பாவில் இதே மாதிரி தான் தேவையில்லாத ஒரு சீன் எடுத்து வச்சாங்க, அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி யோசித்தேன். பட் அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருந்தாங்க. அது ஓகே, அது பக்காவான ரீசனு. ஏன் டவுசரோட போனாருன்றதுக்கு ரீசனு. அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு நடந்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரைட்டு, மொத்தத்தில் ஒரு எதிர்பார்த்த கம்பேக் கொடுத்துட்டாங்க. அதே அளவுக்கு வெற்றியும் கிடைக்கணும்னு நம்புகிறோம். ஆமாம், படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அது கொஞ்சம், ஏன்னா போலீஸ்காரங்களோட சண்டை போடுறவர்களும் எல்லாருமே கன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரமோட சண்டை போடும்போது யார் கையிலையுமே கன் இருக்காது. அது வந்து சினிமேட்டிக் இதுன்னு சொல்லி விட்டுறலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஹீரோ முன்னாடி கன்னோட சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். அது ஹீரோங்க என்ன பண்ணுறதுன்ற வர, ஏன்னா அவ்வளோ போலீஸ்காரங்களோட சண்டை போடும்போது எல்லார் கையிலையுமே கன் இருக்கும். அந்த சீன் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கடைசி 5 நிமிஷம் வரலுமே விக்ரம் எப்படி தப்பிக்க போறாரு, அந்த கடைசி ஒரு இந்த 2 நிமிஷத்துலாம் தெரியும் நமக்கு மொத்த இதுவுமே கதையுமே. ஆமாம், ஏன்னா படத்தில் பொறுத்தவரையிலும் டீட்டெயிலிங் லெவல் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சின்ன ஒரு காத்தாடி விஷயம், காத்தாடி, சிக்கன் துண்டு, இந்த மாதிரி டீட்டெயிலிங் பயங்கரமாக இருந்தது. வேஸ்ட் பண்ணல எந்த ஒரு கேரக்டரும் சரி, எல்லாத்தையுமே பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் படம் முழுக்கவே நைட்டில் நைட்டில் நடக்கிறதான் கதையே. அதுவுமே பெருசாக ஃபீல் ஆகலை. ரொம்ப நைட்டில் தான் நடக்குது அப்படின்றது பெருசாக ஃபீல் ஆகாத அளவுக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், அது இல்லாமல் செகண்ட் பார்ட் அப்படின்றதையும் நமக்கு ஓரளவுக்கு இதானுச்சு. அதே நேரம் இது செகண்ட் பார்ட்டு, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் புரியுன்ற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் விட்டுருக்காங்க. மெயினாக திலீப், யாரும் அந்த திலீப் இதில் விடாமுயற்சியில் அர்ஜுன் கேரக்டர் மாதிரி இதில் ஒரு திலீப் கேரக்டர் இருக்கு. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கேரக்டர் வைஸ் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அது கரெக்டாகவே இருக்கு. மொத்தத்தில் நீங்கள் ஒரு விக்ரம் ஃபேனு இல்லை ஒரு நார்மல் ஆடியன்ஸ் தான் இருந்தீங்கன்னா ஒரு மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஸோ பாருங்கள், நிறைய கேரக்டர், எந்த கேரக்டரையும் நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஸ்டார்டிங்கில் நடந்துச்சுல அந்த 15 நிமிஷம் சம்பவம். ஆமாம், அது வந்து படம் போகிற ஸ்பீடில் நம்ம அதை மறந்துடக்கூடாதுன்னு இடையில ஒரு டைம் வச்சிருப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு 2 சீன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பாட்டு வரும். பாட்டு என்னடா அது ரொம்ப லெங்காக போயிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் நீ சொல்லிட்டு இருந்த. இல்லை, ஏன்னா அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, அது அந்த திருவிழா நடக்கிற ஏரியாவிலேருந்து வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் படத்தில் நிறைய இடங்களில் திருவிழாவுக்கு விக்ரம் போயிட்டு வருவார்ல, டக்குன்னு போயிட்டு வருவாப்ல. ஆனால் அங்கே அந்த பாட்டில் மட்டும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ பிக்னிக் போன மாதிரி 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் 5 நிமிஷம் மட்டும் தான் கொஞ்சம் படம் ஸ்லோவாக போகும். ஸ்லோவானா அதுதான் படத்துலேயே நம்ம பதட்டப்படாமல் வச்சுருப்பாங்க. அந்த 5 நிமிஷம் மட்டும்தான் ரிலாக்ஸாக பார்க்க முடியும். மீதி எல்லாமே என்ன நடக்க போகுதோன்றத பரபரப்பாகவே தான் கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப சீரியஸான படம். காமெடின்னா காமெடியுமே கொஞ்சம் டார்க் காமெடியெல்லாம் நிறைய இருக்கு. காமெடியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் அது காமெடியாக இருக்கும். அந்த மாதிரியான காமெடிகள் இருக்கு. வெங்கட் அவரு நிறைய காமெடி பண்ணியிருப்பாப்புல. சீரியஸான காமெடிகள்லாம் வெங்கட் தான் பண்ணியிருப்பாப்புல. ஆமாம், வில்லன் கேரக்டர்கள் அவங்க வில்லன்னே சொல்லணுமா?
ஆமா அவங்களையும் பார்த்தா கொஞ்சம் லைட்டா பாவமா தான் இருக்கும். இல்லை அவனுங்க வில்லன்கள் தான். ஆமா. அவர் சுராஜ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எனக்கு இதில் பிரச்சனைப்பட்டது என்னென்னா சுராஜ் கேரக்டருக்கு டப்பிங்கே விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா கேரக்டருக்கோட டப்பிங் தான் பேசியிருக்காரா அவரே பேசியிருக்காரான்னு தெரில. அவருக்கு டைலாக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த பெரியவர் கேரக்டருக்கு ஓகே. ஆனால் அங்கே அதான் சுராஜ் கேரக்டருக்கு தான் அந்த மலையாளம் கலந்த ஸ்லாங் தான் கொஞ்சம் இதாக இருந்து லைட்டாக தனியாக தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் மற்றவங்க எல்லாமே நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பையன் மட்டும் எந்த கேப்பில் கேரளா போயிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. சம்பவம் நடந்தப்போ போய் கேரளாவில் ஒரு கொஞ்ச நாள் பதுங்கி இருந்துட்டு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் டப்பிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வைஸுமே நல்லா தான் இருக்குது. அந்த கேரக்டர் ஓகே. ஆனால் டப்பிங் மட்டும் கொஞ்சம் இதாக தனியாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமாம். அதுவும் ஒரு நைட்டுக்குள்ளே நடக்கிறது அப்படின்றது ஓடும்போது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். யாருமே நல்லவங்க இல்லை, கொஞ்சம் நல்லவங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இல்லை விக்ரம் கேரக்டருமே அந்த கேரக்டர் தப்பிக்கணும் அப்படின்றது தான் இருக்குமே ஒழிய எந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் அப்படின்னாலாம் அவ்வளோ பயங்கரமாக இது பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை வந்துச்சுன்னா தான் அவரோட கேரக்டர் என்ன எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படின்றதும் தெரியும். ஏன்னா இவருமே ஒரு கேங்ஸ்டர்ல ஒருத்தர் தான். இல்லை அவர் ரிட்டையர் ஆகிட்டார்ல, அதுவுமே அவரோட நடிப்பு எல்லாமே செம்மையாக தான் இருக்கும் படத்தில். ஆமாம், விக்ரம் நடிப்பெல்லாம் எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாது. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கெட்டப்பாகவே எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மேக்ஸிமம் அந்த கெட்டப் இல்லாத படங்கள் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி. ஏன்னா கதைக்கு தேவையானது தான் கெட்டப்பு. அந்த வகையில் இதில் வந்து ஆக்டிங் வைஸ் உண்மையிலே செம்மையான ஒரு இவருக்கு தீனி போடுற ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில். போன வாரம் தான் டேரக்டர் நம்மளாம் வேணாமான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் படத்துக்கு போனோம். ஆனால் அதான் இது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த டைரக்டர் தான் நம்ம மட்டும் அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் மிஸ் ஆகலை. ஆனால் செதுக்கி இருக்காப்புல, அந்த சீனும் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீனும் செதுக்கி இருக்காப்புல. ஆமாம், சைடு கேரக்டர் கூட எந்த கேரக்டருமே தேவையில்லாத கேரக்டர் அப்படின்லாம் ஃபீல் ஆகவே இல்லை. எல்லா கேரக்டருமே மெயினாகவே தேவையான அளவு சீனை கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பாட்டு பெருசா ஒரே ஒரு பாட்டு தான். அதுவே வேற படத்துல அந்த பாட்டு அதில் வச்சுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. மற்றபடி ஜிவி பிஜிஎம்லாம் கொஞ்சம் ஆமா, பிஜிஎம் பத்தி சொல்லவே இல்லை. ஜிவி பிரகாஷ் சார் பிஜிஎம்மும் படத்துக்கு ஒரு மெயின் இது. படம் முழுக்கவே தெறிக்க விட்டுருந்தாரு. அந்த சீரீஸ் மோடு எந்த அளவுக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைங்களுமே பிஜிஎம்ல மிரட்டி விட்டுருந்தாரு. ஏன்னா அந்த கிழங்கு எடுக்கிற சீனு, அந்த கிழங்கு சீனுமே பயங்கர பரபரப்பா பாருங்க. அதெல்லாம் எனக்கு ஹார்ட் பீட்டே கிழங்கு சீன்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி அவ்வளோவா வந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது என்னன்றதே புரியுமான்றதும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. நமக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் புரிஞ்சிடும் அப்படியும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், படத்தவே தேட்டரில் பாருங்க, நல்ல அனுபவம் இருக்கும். அப்புறம் மெயினாக ஓடிடியாகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க, மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஸோ பாருங்கள். நாங்கள் கூட கார்னர் சீட்டில் உட்காந்து தான் பார்த்தோம், அதுவே ஃபீல் ஆகாத அளவுக்கு தான் பார்த்தோம். மெயினாக நாங்கள் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சென்டர் சீட்டை தான் புக் பண்ணுவோம். லாஸ்ட்லேயே இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி அந்த சென்டர் சீட்டில் புக் பண்ணால் தான் அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இதில் அந்த கார்னர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோன்றதே ஃபீல் ஆகாத அளவுக்கு ஸ்டோரி அவ்வளோ பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. இதுக்கு மேலே நாங்கள் பேசிட்டு இருந்தோம்னா ஸ்பாய்லராக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சொன்ன ஸ்பாய்லர்லாம் கட் பண்ண நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். ஸோ ரியல் கம்பேக் தான். போன வாரம் தான் பேசணும், அதுக்குள்ளே கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி படங்கள் விக்ரம் பண்ணால் நமக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ எதிர்பார்ப்போம். எத்தனை டைம் பாருங்க போய் படத்தை பாருங்க. பை பை. ஓகே, பை.